ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். திருநள்ளாறு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து உங்கள் சொந்த வீடான மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இப்ப மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். 7.5 சனியின் 2வது கட்டமான ஜென்ம சனி காலம் தொடங்குவதால் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த பெயர்ச்சி ஒரு கலவையான பலன்களையே தரப்போகின்றது. அதிலும் முக்கியமாக உங்கள் ராசிக்குள்ளேயே சனி பகவான் வருவதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. மன அழுத்தம் அல்லது தேவையற்ற குழப்பம் ஏற்படலாம். எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. சனி பகவான் தனது பார்வைகளால் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி இடத்தை பார்க்கிறார். 7ஆம் இடமான கலஸ்திரம் அதாவது கூட்டு தொழிலை பார்க்கிறார் மற்றும் 10ஆம் இடமான தொழில் ஆகியவற்றை பார்க்கிறார். இதனால 10ஆம் இடத்தில் தொழில் பார்வை உங்களுக்கு சற்று அதீத கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வேலை பளு அதிகரிக்கும். விடாமுயற்சி செய்தால் மட்டுமே எதிர்பார்த்த லாபமும் உயர்வும் கட்டாயம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். ஆனால் இந்த வருடத்தில் ஒரு 2.5 வருஷ காலம் நீங்க ஒரு புது தொழில் செய்யணும் அப்படின்னா சற்று 1க்கு 2 முறை யோசிச்சு உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்த பிறகே அந்த முடிவை எடுங்கள். அதே போல தொழிலில் அதீத முதலீடு செய்யணும் அப்படின்னாலுமே கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்கள். அப்ப மீன ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனியின் பார்வை 7ஆம் இடத்தில் பார்ப்பதால் வாழ்க்கை துணையுடன் சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். இந்த 2.5 வருட காலம் மீன ராசிக்காரர்கள் ஒரே விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. குடும்பம் அப்படின்னு வந்துட்டா கண்டிப்பா விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுக்கல அப்படின்னா குடும்பத்துல சண்டைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதனால குடும்பம் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அப்ப பண வரவுலாம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி பகவானுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க நேர்மையா உழைச்சு யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய முயற்சிகையும் உங்களுடைய உழைப்புகளும் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயம் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார். பண வரவு சீராக இருந்தாலும் தேவையற்ற விரயச் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. முதலீடு செய்யும் போதும் உங்க கையில ஒரு ரூ. 100 வருது அப்படின்னா அதை அனாவசியமா செலவு பண்ணணுமா, இந்த நேரத்துல இந்த செலவு முக்கியமா அப்படின்னு யோசிச்சு கண்டிப்பா செலவு பண்ணுங்க. இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ம சனியின் தாக்கத்தை குறைக்க திருநள்ளாறு நல தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை வழிபாடு செய்து சிறப்பு பூஜைகள் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்ல, சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்க வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் யாரு அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.